சம்பள முரண்பாடு தொடர்பில் அதிபர் ஆசிரியர் சங்கம் மாத்திரமல்ல ஏனைய தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடு தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில், பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி இதுவரை அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னரும் அவர் எந்தவிதமான கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. ஆகையால் ஒட்டுமொத்த ஆசிரியர் துறையும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் அதிருப்தி அடைந்துள்ளது. கடந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போதும் எமது சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வினை வழங்குமாறு நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். எனினும் ஆட்சிக்கு வந்த புதிய அரசாங்கமும் எமது பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து உதவியை பெற்றுக்கொண்டதன் பின்னர் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாம் அதற்கு எதிராக எந்தவித கருத்துக்களையும் முன்வைக்கப் போவது இல்லை. எனினும் அதிபர் ஆசிரியர் குறித்து கவனத்தில் கொண்டிருக்கலாம் என்பதே எமது கோரிக்கை. ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு, அடிப்படை சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் தொடர்பில் எமது அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளது. அவை தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காது வரவு செலவு திட்டத்திற்கு பாராளுமன்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளனர். எமது சங்கத்தில் இருந்த ஆசிரியர்களும் பாராளுமன்றத்தில் உள்ளனர். எனினும் அவர்கள் இது குறித்து எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. பாடசாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அதிபர் ஆசிரியர் சங்கம் மாத்திரமல்ல ஏனைய தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.